மகாராணியாரின் முயற்சி பலனளித்தது. கடந்த 7 வருடங்களாக தந்தையின் பேச்சை கேட்காத சலீம் தன் பாட்டியின் அன்பான பேச்சை அவனால் மறுக்க முடியவில்லை. சலீம் இப்பொழுது ஆக்ராவிற்கு திரும்ப வந்து கொண்டிருக்கிறார். 7 வருடங்களுக்கு பிறகு தன் தாய் தந்தையையும் மக்களையும் உறவினர்களையும் சந்திக்க வருகிறார். சலீம் ஆக்ராவிற்கு வரும் செய்தியை ஆக்ராவிற்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு 2 நாட்கள் ஆகிவிட்டது. இளவரசர் இங்கு வருவதற்கு ஒப்புதல் தெரிவித்து விட்டாராம். மகாராணியோடு விரைவில் ஆக்ராவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். இது மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. இளவரசரின் வருகையை ஒரு விழாவாக கொண்டாட வேண்டும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யுங்கள். ஆக்ரா முழுவதையும் மணப்பெண் போல அலங்காரம் செய்யுங்கள். சீக்கிரமாக செய், இளவரசர் வரப்போகிறார். சிறிய குறை ஏற்பட்டாலும் ருக்கியா பேகம் நம் அனைவரையும் கொன்று விடுவார். இத்தனை வருடங்களாக சலீம் என்னை விட்டு எப்படித்தான் இருந்தான் என்று தெரியவில்லை. இன்னென்றும் எனக்கு தெரியும். நீ சலீமை பார்ப்பதற்கு மிகவும் துடித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? இப்பொழுது உனது ஆசை நிறைவேறப் போகிறது. சலீம் திரும்பி வந்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது நான் செய்ய வேண்டிய காரியம், சிறுவயதில் அவன் மனதில் எந்த வெறுப்பை வளர்த்தேனோ அந்த வெறுப்பு இன்னமும் சலீமிடம் இருக்கிறதா இல்லையா என்று. சமையல் அறையில் விதவிதமான பதார்த்தங்கள் சமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏதேதோ சமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? இளவரசர் திரும்பி வருகிறார் அல்லவா? அனைவரும் ஏதாவது செய்து அவர் மனதில் இடம் பிடிக்க நினைக்கிறார்கள். நம் ஜோதா பேகம் ஒரு ராஜபுத்திரியாக இருந்து முகலாய ஷெஹன்ஷாவை மணந்து கொண்டார் என்றால் என்னால் ஏன் முடியாது? யார் அவருக்கு பேகம் ஆகிறார்களோ அவர்கள் மகாராணி ஆகிவிடுவார்கள். சலீமின் பேகமாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவாகும். யாரும் அவரை பார்க்கவில்லை போலிருக்கிறது. ஏனென்றால் அவர் ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பரின் மகன் ஆயிற்றே. பார்ப்பதற்கும் அவரை போலவேதான் இருப்பார். இளமை அழகு, வீரமாகவும் தைரியமாகவும் இருப்பார். அது சரி, இளவரசர் சலீமிற்கு எந்த மாதிரி அலங்காரம் செய்து கொண்டால் பிடிக்கும்? பார்த்தாயா எவ்வளவு பரபரப்பாக இருக்கிறார்கள்? ஆம், ஆக்ரா முழுவதும் இங்குதான் இருக்கிறது. ஏன் இருக்க மாட்டார்கள்? இளவரசர் 7 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறார் அல்லவா? அனைவரும் சீக்கிரமாக வேலை செய்யுங்கள். இளவரசர் இப்பொழுது வந்து விடுவார். என்னிடம் தாருங்கள். நானும் மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். என் மகன் சலீமை ஆசை தீர பார்த்து அவனை கட்டி அணைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஷெஹன்ஷா. ஆனால் என்ன ஜோதா பேகம்? என்னமோ தெரியவில்லை, ஒரு வித்தியாசமான பயம் ஏற்படுகிறது. என்ன விளையாட்டு இது ஜோதா பேகம்? அவன் வராவிட்டாலும் கவலைப்படுகிறீர்கள், வந்துவிட்டாலும் கவலைப்படுகிறீர்கள். ஏனென்றால் சிறு வயதில் 5 நாட்கள் என்னை விட்டு பிரிந்து இருந்ததற்காக என்னிடம் பல மாதங்கள் சரியாக பேசவில்லை. ஆனால் இப்போது 7 வருடங்கள் கழித்து அவன் மறுபடியும் திரும்பி வருகிறான். என்னுடைய பயம் என்னவென்றால், அவன் என்னிடம் நன்றாக பேசுவான் அல்லவா? என் மீது அவனுக்கு கோபம் இருக்காதல்லவா? என்னை அவன் அம்மா என்று கூப்பிடுவான் அல்லவா ஷெஹன்ஷா? அவனுக்கு உங்கள் மீது கோபம் இருக்காது. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது ஜோதா பேகம். இது உங்கள் மனப்பிரமை, அவ்வளவுதான். நமது ஷேக்கு பாபா குழந்தை அல்ல. அவன் வளர்ந்து விட்டான், வாலிபனாகிவிட்டான். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நாம் செய்த அனைத்தும் அவனது நன்மைக்காகத்தான் என்பதை அவன் புரிந்து கொண்டிருப்பான். உங்கள் சிரிப்பை பார்த்தாலே கோபம் பறந்துவிடும். சரி, நான் செல்கிறேன். சலீமை வரவேற்க ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இது நல்லது கல்ல. மகன் வந்தவுடன் கணவனை மறந்து விடலாமா? ஷெஹன்ஷா, நான் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறேன். நான் உங்கள் இதயத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பேன் என்று. இப்போது வருபவர் கூட உங்கள் இதயத்தின் ஒரு பகுதிதானே?
இளவரசர் சலீம்! இளவரசர் சலீம்! இளவரசர் சலீம்! இளவரசர் சலீம்! முகலாய ராஜ்யம்! இளவரசர் சலீம்! 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 அன்னையே, நான் வந்துவிட்டேன் அன்னையே. உன் அன்னையிடம் செல் சலீம்.
மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது சலீம். என்னுடைய செல்ல மகன் நீ. உன்னை பார்த்ததில் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா? நீ முதலில் உன் அம்மாவை தேடி வந்திருக்கிறாய். நான் என் அம்மாவிடம் அல்ல, ராஜமாதாவிடம் தான் வந்திருக்கிறேன். சாம்ராஜ்யத்தில் தங்களுக்கு தான் முதல் மரியாதை. ஆகையால் தான் முதலில் உங்களிடம் வந்தேன். என்ன மரியாதை செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்தேன். அன்னையே, எனது மகனே, எப்படி இருக்கிறாய்? எவ்வளவு வளர்ந்து விட்டாய்! உன்னை இத்தனை வருடங்கள் கழித்து பார்ப்பதில் நான் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறேன் தெரியுமா? நில்லுங்கள் ஷேக்கு பாபா. நான் ஒன்றை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நீ ஒரு சிறந்த சிப்பா என்று அனைவரும் கூறுவதை இத்தனை வருடங்களாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது உண்மைதானா இல்லையா என்று எனக்கு தெரிய வேண்டும். சரியா? நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ஷேன்ஷா? சலீம் இப்போதுதான் வந்திருக்கிறான். ஆனால் தாங்கள் இன்று எங்கள் மத்தியில் யாரும் வரக்கூடாது ஜோதா பேகம். தாங்களும் தான். நீங்கள் தயாரா இளவரசரே? நிச்சயமாக ஷென்ஷா. எந்த வகையிலும் நான் தங்களை காயப்படுத்த விரும்பவில்லை. இதற்காக மன்னித்து விடுங்கள். போட்டி என்று வந்ததால் எதிரியாய் பார்த்து விட்டேன். சபாஷ். இப்போது நீ ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பரின் மகன் என்று நிரூபித்து விட்டாய். இன்று நீ என்னை காயப்படுத்தியதோடு ஒரு விஷயத்தை நிரூபித்து விட்டாய். அதாவது என் மகனை இந்த உலகத்தில் யாராலும் சீண்ட முடியாது. நீ திரும்பி வந்ததை நினைத்து எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நீ கூறிய வார்த்தைகள் இன்னும் மகிழ்ச்சி அளிக்கிறது, பெருமையாக இருக்கிறது. இதுவரை நான் உன்னை பற்றி கேள்விப்பட்ட அனைத்தும்
உண்மைதான் என்று நிரூபித்து விட்டாய். எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இளவரசர் சலீம், 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 இளவரசர் சலீம். அஸ்ஸலாமு அலைக்கும் இளவரசரே. வலைக்கும் அஸ்ஸலாம். சிறுவயதில் என்னுடன் 4 பேர் இருப்பீர்களே, இப்பொழுது 3 பேர் தான் உள்ளீர்கள். 4வது ஆள் எங்கிருக்கிறார்? சரியாக கண்டுபிடித்து விட்டீர்களே. ஆனால் இங்கு இல்லாத அந்த 4வது ஆள் யார் என்று கூறுங்கள். 7 வருடங்கள் நான் இந்த அரண்மனையை விட்டு பிரிந்திருக்கலாம். ஆனால் இங்கு நடந்தவை அனைத்தும் எனக்கு நன்றாக தெரியும். மூராத்துடைய பிடிவாத குணம் இன்னும் மாறவில்லையா? இன்றும் அப்பாவியான பறவைகளை வேட்டையாடுகிறானா? இல்லையண்ணா, நான் அல்லாவின் மீது ஆணையாக கூறுகிறேன். நீங்கள் சென்ற பிறகு நான் எந்த பறவையும் வேட்டையாடவில்லை. உன்னை நான் எவ்வாறு நம்புவது? தானியல், அண்ணனிடம் நீயே கூறு. ஆமாம் அண்ணா, முராத்தானா கூறுவது உண்மைதான். தங்கள் இருவர் மீதும் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஹைதர் கூறினாலும் நான் நம்ப மாட்டேன். குதுப் கூறினால் ஒருவேளை. குதுப், நீ சொன்னால் தான் அண்ணன் நம்புவார் போல இருக்கிறது. நீயாவது சொல்லேன். அப்படி என்றால் இங்கு இல்லாத நபர் ஹைதர் தான். நீ குதுப், நீ முராத், நீதான் தானியல். சகோதரனை கட்டித் தழுவ மாட்டீர்களா? குதுப், நீ ஏன் விலகி நிற்கிறாய்? சிறுவயது பழக்கம் அனைத்து மாறிவிட்டது. ஆனால் இதை மட்டும் மறக்க முடியவில்லை.